ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறை ஐபிஎல் கோப்பை மிஸ் ஆகுதுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 ஐபிஎல் கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராஜஸ்தான் எதிரான போட்டியை கட்டாயம் நாங்கள் வெல்வோம். இத்தனை சவால் விடுறேன் கூட நீங்கள் எழுதி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமை பயிற்சியாளர் ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா இந்த முறை ஐபிஎல் கோப்பை வெல்லுவோன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ராஜஸ்தான் எதிரான போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்னு சொல்லாங்க, இப்போ தலைமை பயிற்சியாளராக இருக்கார் ஜெயவர்தனை. அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எங்கள் அணி இந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது தான். நல்லா குத்துருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அணி நல்ல மொமெண்டம் இருக்காங்க. அடுத்தடுத்த போட்டி கட்டாயம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எங்களோட நோக்கம் எல்லாமே டாப் 2ல் முடித்து நாங்கள் ஃபைனலுக்கு போனோம். ஃபைனலுக்கு போனால் கண்டிப்பாக நாங்கள் கோப்பை விட மாட்டோம். இன்றைக்கி ராஜஸ்தான் அணி கண்டிப்பாக நான் போன மேட்ச் நாங்கள் பார்த்தோம், அந்த சின்ன பையன் நல்லா விளையாடினார். அவருக்கு எதிராக நல்லா நாங்கள் பிளான் போட்டுட்டு வரோம். எங்ககிட்ட பொம்ரா இருக்கார். பொம்ரா இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏன் பயப்போனோம். எந்த டைமில் மேட்ச் எந்த டைமில் என் கை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக பவுலிங்கில் கை கொடுக்குறார் பொம்ரா. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி ராஜஸ்தானையும் வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கோப்பை இந்த வருஷம் எங்கள் கிட்டேருந்து மிஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவர்தனை பார்த்திங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு. அவர் உள்ளாங்க. ஏன்னா மும்பை அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பா ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சு ஒரே ஒரு வெற்றியும், அடுத்த 5 மேட்ச் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் கம்பேக்குனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த மாதிரி விளையாடுறது நல்லா இருக்குது. அவங்க கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கூட இப்போ கூட சொல்கிறேங்க, அவங்க ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிட்டாங்கன்னா மும்பைக்கு தாங்க கோப்பை. அவங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸ்குள்ளே போயிட்டால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மும்பை அணி நல்லா இருக்குது. அதே போல் இன்றைக்கி ராஜஸ்தான் அணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மஸ்ட் வின் மேட்ச்சு. போன மேட்ச் சூப்பராக வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்சும் அவங்களுக்கு ஒரு வின்னிங்கில் இருக்கிற வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இன்றைக்கி தோத்தா கன்ஃபார்ம் அவங்களும் இந்த சீரீஸை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஐபிஎல் தொடரை விட்டு ஆல்ரெடி சென்னை அணி வெளியே போயிடுச்சு. இது உங்களும் 2வது அணியாக போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான போட்டி. மும்பை அணிக்கு ஒரு மஸ்ட் வின் போட்டி தான். ஆனால் மும்பை நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம ஜெயவர்தனை சவால் விட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பை அணி ப்ளே ஆஃப்ஸுக்கு போனால் கோப்பையை வெல்லாதான்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.